வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மிஸ்டர் ஐசிசி அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஷிகார் தவான் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு திடுதிப்புன்னு அவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிக்கிறது ஒரு ரொம்ப பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஷிகார் தவானை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, கபார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அதிரடி ஆட்டம் இருக்கு இல்லையா, பலருக்குமே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். செஞ்சுரிலாம் போட்டாரு அப்படின்னா தொடையை தட்டி மீசையை முழுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறமா அவர் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஓப்பனிங்ல லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எப்பயாவது ரேரா செட் ஆகக்கூடிய காம்போவா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி செட் ஆன காம்போஸ் எல்லாருமே எதிரணியை அள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா வித் ஷிகார் தவான் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2013 to 2019 அப்படின்றது இந்தியன் டீமுடைய பீக் காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஷிகார் தவான் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கி பொழந்து கட்டுவாங்க. ஒன் டவுன்ல நம்ம கிங் கோலி இருக்காரு இல்லையா, அவர் வருவார், அவரும் வந்து பொழந்து கட்டுவார். இது எந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ட்ரியோ ஷிகார் தவான் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த 2013 to 2019 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருஷங்களுக்குள்ள பார்த்தோம்னா 100 சதங்கள் அடிச்சிருந்தாங்க 3 பேரும் சேர்ந்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ட்ரியோ இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரியோ வச்சிருந்தா ஹையஸ்ட் ரெக்கார்டா இன்னை வரைக்குமே இருக்கு. இன்னொரு பக்கத்தில் ரோஹித் சர்மாக்கா இருந்தாலும் சரி, விராட் கோலிக்கா இருந்தாலும் சரி, தொடர்ந்து வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ரோஹித் சர்மா இந்தியன் டீமுடைய கேப்டன் ஆனாரு, விராட் கோலிக்கு முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. பட் திடுதிப்புன்னு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஷிகார் தவான் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது நிலவிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கத்துல ஷிகார் தவான் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கத்துல யாதேஸ்வரி ஜெய்ஸ்வால் இருக்காரு இல்லையா, அவருடைய எழுச்சி, ருத்ராஜ் கெய்க்வாடுடைய எழுச்சி, அது மட்டும் இல்லாம அபிஷேக் சர்மாவுடைய எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கவனம் அடைஞ்சதுனால ஷிகார் தவானை எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஷிகார் தவானுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம், அதை தாண்டி ஷிகார் தவான் ஏன் இப்படி திடுதிப்புன்னு ஓய்வு அப்படின்றத அறிவிச்சிருக்காரு, அவர் இந்தியன் டீம்ல பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷிகார் தவான் இந்தியன் டீமுக்குள்ள வர ஜேர்னி அப்படின்றதே பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னி அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய 12 வயசுலேருந்து அவர் கிரிக்கெட் அப்படின்றதெல்லாம் விளையாட ஆரம்பித்தாலும் 14 வயசுல தான் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக மாறுறாரு. அதுக்கப்புறமா அண்டர் 17 டீமுக்காக பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய கிளப்ஸ்க்காகலாம் விளையாடுறாரு. அப்படியே மெல்ல மெல்லமாக தன்னுடைய 15 வயசுல இந்தியன் அண்டர் 17 டீமுக்காக உள்ள வராரு அப்படின்னே சொல்லலாம். அங்கேருந்து அண்டர் 19க்கு போகிறாரு. அண்டர் 19 டீம் வேர்ல்டு கப் விளையாடும் போது பார்த்தோம் அப்படின்னா அவர் விளையாண்ட வருஷங்களில் அதிக ரன் அடித்த பிளேயர் அப்படின்ற ஐடென்டிட்டியோட பிசிசிஐ கண்ணில் படுறாரு. இதனால 2010 அவருக்கான வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ ஒரு சில போட்டிகள் அவர் தொடர்ந்து சொதப்பினாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து அவர் மிடில் ஆர்டர்ல இறக்கி விடும்போது அவரால் கன்சிஸ்டண்டா விளையாட முடியல. இதனால 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி அப்ப டோனி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய பிளேஸை வந்துட்டு மாத்துறாரு. ரோஹித் சர்மா இருக்கார் இல்லையா, ரோஹித் சர்மாவோட சேர்த்து ஷிகார் தவானை ஓப்பனிங் இறங்க சொல்றாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரோஹித் சர்மாவுமே பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர்ல திணறிக்கிட்டு இருந்த ஒரு பிளேயர் தான், அவருக்கும் ஓப்பனிங் ஸ்பாட் அப்படின்றத தோனி தான் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி ஷிகார் தவானுக்கும் கொடுக்குறாரு. விளைவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாம்பியன்ஷிப் டிராஃபி இருக்கு இல்லையா, அதை இந்தியா வின் பண்ணதோட மட்டும் இல்லாம அந்த சாம்பியன் டிராஃபில அதிக ரன் அடிச்சு கோல்டன் பேட் அவார்டையும் ஷிகார் தவான் தான் தட்டிட்டு போறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கன்சிஸ்டண்டா நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 2013 சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து அந்த 2018-19 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதிரடியா விளையாடுறாரு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் இந்தியன் டீமுக்காக 34 டெஸ்ட் போட்டியும் 167 ஓடிஐ போட்டி விளையாண்டுருக்காரு. அது இல்லாம பார்த்தோம்னா 68 T20 போட்டிகள் விளையாண்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த போட்டிகள் அவர் செஞ்ச ஒரு சில சுவாரஸ்யமான ரெக்கார்ட்ஸும் இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா ரொம்ப கம்மியான பந்துல பார்த்தோம்னா அதுவும் வெறும் 85 பந்துல டெஸ்ட்ல வந்துட்டு செஞ்சுரி போடுறாரு. இது வந்துட்டு எல்லாரையும் அவரை பார்க்க வைக்குது. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டான மேட்ச்ல வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் தொடங்கி ஃபர்ஸ்ட் லஞ்ச் இருக்கு இல்லையா, அதாவது டெஸ்ட் மேட்ச் தொடங்கின அன்னைக்கு லஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு செஞ்சுரி போடுறாரு. இதுவும் இந்த பையன் டெஸ்ட்லேயே அதிரடியாக விளாட்றாப்பா, நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி சர்வதேச அரங்களை பண்ணவர் ஐபிஎல்லையும் பார்த்தோம்னா அடுத்தடுத்து 2 செஞ்சுரி அப்படின்றத அடிச்சு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக 2 செஞ்சுரி அடித்த ஒரே பிளேயர் அப்படின்ற ரெக்கார்ட் மாதிரி எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸை அவர் கிட்ட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த அவருடைய லைஃப்ல தான் 2019 வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, அதுலேயும் நல்லா தான் விளையாடுறாரு. ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டான மேட்ச்ல காயத்தோட போராடி
இந்தியன் டீமை வின் பண்ணலாம் வைக்கிறாரு. பட் அந்த காயத்திலேருந்து அவரால் மீண்டு வர முடியல அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா காயத்துக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றத அவர் எடுத்திருந்தாலும் கூட அவர் ஃபேமிலி சைடில் அவருக்கு எக்கச்சக்கமான இஷ்யூஸ் அப்படின்றது போது அது வந்துட்டு அவர் கிரிக்கெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வேர்ல்டு கப்ஸ் இருக்கு இல்லையா, T20 வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ODI வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி, இந்த 2 வேர்ல்டு கப்லேயுமே ஷிகார் தவான் ஸ்குவாட்ல இல்லை அப்படின்னாலும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கிரவுண்டில் போய் அந்த மேட்ச் அப்படின்றதெல்லாம் பார்த்தாரு. ODI வேர்ல்டு கப்பை வந்துட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மேட்ச் வந்துட்டு ஷிகார் தவான் கிரவுண்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்தாரு அப்படின்னே சொல்லலாம். நான் என் டீமை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டீமுக்கு ஒரு சப்போர்ட்டிவான பிளேயராக இருந்தவர் தான் ஷிகார் தவான். ஸோ ஒரு ஃபேமிலியில் நடந்த விஷயங்கள், அதை தாண்டி அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதது எல்லாமே பார்த்தோன்னா அவரை விரக்திக்கு உள்ளாக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு குதிரை கொம்பு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா T20 ஃபார்மேட்ல வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வேர்ல்டு கப்போட ODIல இருந்தும் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டியதுதான், வேற வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா எல்லாமே காலம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 10-20 வருஷங்களுக்கு முன்னாடி சச்சினுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருந்துச்சு. டோனி வந்ததுக்கு அப்புறமா சச்சின் ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு சொல்லி நிர்பந்திக்கப்பட்டாரு. அதே விஷயங்கள் தான் தோனிக்கும் நடந்துச்சு, அதே விஷயம் தான் கோலிக்கும் நடக்குது, ரோஹித் சர்மாவுக்கும் நடக்குது. ஸோ இதே தான் நமக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஷிகார் தவான் அவராகவே பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தோன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யாதஸ்ரீ ஜெய்ஸ்வால், இன்னொரு பக்கத்தில் அபிஷேக் சர்மா, இவங்க 2 பேருமே சரியான லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனராக கவனம் அப்படின்றத அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் ரோஹித் சர்மாவுடைய பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேருமே நங்கூர மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மிடில் ஆர்டரில் கோலி இருக்கார் இல்லையா, அவருடைய பிளேஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான யங்ஸ்டர் பிளேயர்ஸ் ஐபிஎல் மூலமாக கவனம் இருந்ததுனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய காரணத்தினால யங்ஸ்டர் டீம் அப்படின்றத உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு BCCI தள்ளப்பட்டிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கும் அவங்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறதுனால சீனியர் பிளேயர்ஸை டீம்ல இருந்து நீக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இந்தியன் டீமுக்காக எக்கச்சக்கமான அவார்ட்ஸா இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸா இருந்தாலும் சரி ஷிகார் தவான் வச்சிருந்தாலும் கூட அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை ஷிகார் தவான் கோட்டை விட்டாரு அப்படின்றதான் அவர் ஃபேன்ஸும் ஒத்துக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா இருந்தாலும் சரி, கோலியா இருந்தாலும் சரி, அவங்க அவ்வளோ கன்சிஸ்டன்ட்டாக விளையாடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க மேலே விமர்சனங்கள் அப்படின்றது வருது. அவங்க சரியாக விளையாடல, அவங்க டீமில் எடுக்காதீங்க அப்படின்ற விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதில் டீமுக்குள்ளேயே வராமல் ஃபார்ம் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 4-5 வருஷங்களா வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஷிகார் இருக்கார் இல்லையா, அவரை உள்ள கொண்டு வரது அப்படின்றது BCCIல யார் நினைச்சாலுமே முடியாத விஷயம் அப்படின்றத ஷிகார் தவான் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, வீடியோலையா இருந்தாலும் சரி, அவர் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு எனக்கு நானே வந்துட்டு சொல்லிக்கிறேன், நீ வந்துட்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, நம்ம மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ள போக முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாத. ஏன்னா பல வருஷங்கள் நம்ம இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்தியன் டீம்ல நம்ம நிறைய நாள் வந்துட்டு விளையாடிட்டோம், நம்மளால முடிஞ்சது இந்தியன் டீமுக்காக பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இனிமேலும் வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவர் வந்துட்டு எவ்வளவு மனப்பக்குவம் அடைஞ்சிருக்காரு அப்படின்றத காட்டுது அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி என்னுடைய ஆசை எல்லாமே இந்தியன் டீமுக்காக விளையாடணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. இந்தியன் டீமுக்காக எப்படியாவது விளையாடிடணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு, அதை நான் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, இல்லை தன்னுடைய ஸ்டார்டிங் ஆரம்ப காலகட்ட கோச் இருப்பார் இல்லையா தாரக் சின்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக இருந்தாலும் சரி, தனக்கு இந்த கிரிக்கெட்டில் அடிப்படை நுட்பங்களை சொல்லி தந்தவங்க தன்னுடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு சர்வதேச கிரிக்கெட் மட்டும் கிடையாது, இனிமேல் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளையும் தான் விளையாட போறதில்லை அப்படின்றத தெள்ள தெளிவாக ஷிகார் தவான் உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் இது வந்துட்டு வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தாலும் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால அவருடைய ஃபேன்ஸும் அவருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஷிகார் தவான் எந்த இடத்துல கோட்டை விட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக பெற்றக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.